ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் பிரேம். இன்னைக்கு நம்ம ஒரு 1,30,000 பிசி பில்ட் தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் நேம் வந்து தயா. அவங்க வந்து பென்னாக்கிமேட்லேருந்து நம்ம கிட்ட வந்து பிசி எடுத்து வந்திருக்காங்க. அவங்களோட மெயின் யூசேஜ் என்னன்னா வீடியோ எடிட்டிங் தான். ப்ளஸ் ப்ரொடக்டிவிட்டி இப்போ பண்ண மாட்டாங்க, லேட்டராக பண்ணுவாங்க. பட் நம்ம கொடுக்கும்போதே நல்ல காம்பனன்ஸாக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த காம்பனன்ஸ் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஸ்டூடியோ நேம் வந்து கிராஃப்டோ ஃபோட்டோகிராஃபி. பென்னாக்கிமேட்லேயே அவங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காம்பனன்ஸ் என்னெல்லாம் போட்டிருக்காங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராசஸர் இந்த பில்டுக்கு நம்ம i5-13600kங்கிற இந்த ப்ராசஸர் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு 14 கோர் ப்ராசஸர், 20 த்ரெட் இருக்கும். பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து 3.6 GHz இருக்கும். ஓவர் கிளாக் வந்து நம்ம அப் டு 5 GHz வரைக்கும் பண்ணிக்கலாம். ப்ரொடக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் வந்து அல்டிமேட்டாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்கள் i7 12th ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். மதர் போர்டு இந்த பில்டுக்கு நம்ம வந்து கிகாபைட்லேருந்து Z790 UDACங்கிற இந்த மதர் போர்டு கொண்டு வந்திருக்கோம். ஒரு 24,000 பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு மதர் போர்ட் தேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான மதர் போர்டு தான். இது வந்து ஒரு PCI Gen 5 சப்போர்ட் பண்ண மதர் போர்டு. வைஃபை ப்ளூடூத் ரெண்டுமே எனேபிள் தான் வந்துடும். ரேம் நம்ம இந்த பில்டுக்கு வந்து டோட்டலாக 32 GB ரேம் கொண்டு வந்திருக்கோம். 16x2 இது வந்து ஒரு 5600 கிளாக் ஸ்பீட். XMP ப்ரொஃபைலில் போயிட்டு நம்ம பேஸ் கிளாக்ல இருந்து 5600 எனேபிள் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இது வந்து ஒரு இன்டெல் ரெக்கமெண்டட் ரேம். பிரைமரி ஸ்டோரேஜ் இந்த பில்டுக்கு நம்ம XPG A-Dataலேருந்து S70 பிளேடுங்கிற இந்த NVMe கொண்டு வந்திருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் NVMeன்ட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட எல்லா பில்ட்ஸ்லையுமே நம்ம இந்த NVMe தான் போடுறோம். இதோட கேஷ் மெமரி அதாவது ரீட் அண்ட் ரைட் மெமரி வந்து 7400 இருக்கும் ரீடில், ரைட்டில் வந்து 6800 இருக்கும். நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் NVMe தெரியுங்கன்னா தாராளமாக இது கூட போய்க்கலாம். அதர் பிராண்ட்ஸ் கம்பேட்டபிலிட்டி பண்ணும்போது இதோட ப்ரைஸ் ஆகட்டும் இதோட ஸ்பீட் ஆகட்டும் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸ் கார்டு இந்த பில்டுக்கு நம்ம MSIலேருந்து RTX 3060 Tiங்கிற இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு 8 GB வேரியன்ட் GDDR6Xங்கிற மாடல். இருக்கிறதுலே ஹைரண்ட் மாடல் என்னன்னா X தான். பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாகவே இருக்கும். கஸ்டமர் இந்த பில்ட்டில் வந்து 4K வீடியோஸ் எடிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தனால நம்ம 3060 Ti MSI ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். கூலர் இந்த பில்டுக்கு நம்ம MSIலேருந்து ஒரு 240mm லிக்விட் கூலர் கொண்டு வந்திருக்கோம். C240 இது வந்து ஒரு ARGB கூலர். இதில் 1700 சாக்கெட் ப்ளஸ் AMD 5 சாக்கெட் ரெண்டுமே வந்து சப்போர்ட் ஆகும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா CPUவோட ஹெட்டர்லேருந்து வர கேபிளை இது வந்து ரேடியேட்டர்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ரேடியேட்டர்லேருந்து வர ஹெட்டை தான் நம்ம வந்து CPU ஃபேனில் கனெக்ட் பண்ணுவோம். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னுமே அல்டியாகவே இருக்கும் உங்களுக்கு. பவர் சப்ளை இந்த பில்டுக்கு நம்ம MSIலேருந்து A750GFங்கிற இந்த SMPs கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு 750 வாட்ஸ் சப்ளை 80+ கோல்டோட வரும் உங்களுக்கு. இது ஒரு கோல்டு சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாடுலர் SMPs. இந்த பில்டுக்கு இந்த SMPs வந்து சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கேபினெட் இந்த பில்டுக்கு நம்ம கேலக்ஸிலேருந்து ரெவல்யூஷன் 01ங்கிற ஒரு பிளாக் கலர் கேஸ் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து டோட்டலாக 4 ஃபேன் வரும். ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன் அண்ட் பேக்கில் ஒரு ஃபேன். இன்டேக் அண்ட் அவுட் டேக் ரெண்டுமே வந்து இந்த கேஸில் உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ARGB கேஸ். ஸோ யூபிஎஸ் வந்து உங்களுக்கு பவர் பேக்கப் மட்டும் இல்லாமல் ஃப்ளக்சுவேஷன், லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் எல்லாமே உங்களுக்கு செக்யூர் பண்ணி கொடுக்கும். நிறைய கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்குறது என்னன்னா, வீட்டில் வந்து நான் UPS போட்டிருக்கேன், ஹோம் UPS போட்டிருக்கேன், சிஸ்டமுக்கு தனியாக UPS போடணுமாங்கிறது தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் UPS போட்டிருந்தாலும் சிஸ்டமுக்கும் ஒரு UPS போட்டுருங்க. என்னன்னா சிஸ்டம் UPS வந்து உங்களுக்கு பேக்கப் மட்டும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், ஃப்ளக்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த பில்டில் நம்ம 750 வாட் SMPs போட்டிருக்கனால உங்களுக்கு 1250 வாட்ஸ் ஒரு UPS கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபிங்கர்ஸ் பிராண்ட்லேருந்து 2 வருஷம் மிஷின் ப்ளஸ் பேட்டரிக்கு வாரண்ட்டி. இது ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து LED ஸ்க்ரீன் வந்துடும். எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ கன்சியூம் ஆகுதுங்க அப்படிங்கிறது. அவ்வளோதான் இந்த PC பில்ட். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு PC பில்ட் வேணும்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 100% கொரியர் சேஃப்டியாகவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு PC பில்ட் பண்ணி தரப்படும்.